என் கேபின்லேருந்து யார் வெளியே போகிறது? ஐயோ, பாப்பா வேறு தனியாக இருக்கே. என்னோட 5 months பேபி வச்சுட்டு நான் எப்படி தனியாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட நியூ மாம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவோட ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் த்ரில்டாகவும் இருக்குது. நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணினேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு தேவையான இமீடியட்டான எல்லா ஐட்டம்ஸு, டைப்பரு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, க்ரீமு, மஸ்லின் கிளாத்து எல்லாமே நான் பாப்பாவோட பேக்கில் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டாரு. ஏற்றி விட்ட உடனே பாப்பாவை நான் செட்டில் டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்த உடனே கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அவங்கள நான் தூங்க வச்சுட்டேன். எல்லோரும் தனியாக போகாதுன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட் கேஸ், எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். பட் தனியாக ட்ராவல் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லைன்னா மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுங்கள். நான் பாப்பாக்காக இல்லை தான் ஏசி ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால பாப்பா கொஞ்சம் தூங்க ஆரம்பித்த உடனே ஃபுல் கார்டன்ஸ்லாம் போட்டு டாக் பண்ணிவிட்டு அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக பாப்பாவை நான் எப்படி எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டேன், அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன், நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்ட் 2ல் கண்டிப்பாக மறக்காமல் சொல்கிறேன்.